ஆதவ அர்ஜுனா நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு எதிரிகளுக்கு. அவர் பேசின பேச்சு ஒரு பக்கம் என்னன்னா, எங்களுக்கு ரவுடி அரசியல்லாம் தெரியாதுன்றாரு. இன்னொரு பக்கம் 6 மாசம் போகட்டும், யார் ரவுடின்னு பார்த்தரலாம் அப்படின்றாரு. எளிதில் உணர்ச்சி வசப்படுறாருன்னு நினைக்கிறேன். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அது விஜய் கட்டுப்படுத்தணும்ல, படுத்துறாரா? விஜய் வந்து ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து வெளிப்படையா யாரையும் கரெக்ஷன் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நான் வந்து சந்தேகப்படல ஆதவ அர்ஜுனாவை. ஆனா தேவையில்லாம பாவ மன்னிப்பு 10 வருஷம் நான் வேலை செஞ்சேன் திமுகக்கு. அவர் பாவம் மன்னிப்பாக்கலாம், விஜய வேற பாவம் மன்னிப்பாங்கிற மாதிரி பண்ணிட்டாரு. கருப்பு சவுப்பு சைக்கிள்ல வந்தாரு, திமுக ஆதரவு தெரிவிச்சாருன்னு. விஜய் இஸ் an upswing. என்னுடைய கணக்குல அவருக்கு ஆதரவு பெருகிட்டே இருக்கு. கரூர் வந்து பெரிய கண்டங்க. அதை அவர் ஹேண்டில் பண்ண, அந்த கட்சி ஹேண்டில் பண்ண விதத்துல திமுக மிஸ் ஹேண்டில் பண்ணதுல அந்த கண்டத்துல இருந்து தாவேகா தப்பிச்சிருச்சு. எடப்பாடிக்கு முக்கியம் அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆவது முக்கியமா, இல்ல திமுக ஆட்சியை அகற்ற வேண்டியது என்பது முக்கியமா? அதிமுக இஸ் அண்டர் பிரஷர். அப்போ விஜய் வைக்கிற கோரிக்கைகளுக்கு அதிமுக தான் இறங்கி வரணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். இப்போ ரீசெண்டாக நடந்த கூட்டத்தில் பேசும்போது ஆதவ அர்ஜுனா ஆனால் அதுக்கு நிறைய இடங்களை கொடுக்குறாரு, நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு எதிரிகளுக்கு. அவர் பேசின பேச்சு ஒரு பக்கம் என்னன்னா, எங்களுக்கு ரவுடி அரசியல்லாம் தெரியாதுன்றாரு. இன்னொரு பக்கம் 6 மாசம் போகட்டும், யார் ரவுடின்னு பார்த்தரலாம் அப்படின்றாரு. என்ன மாதிரியான பேச்சுக்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சரியா குறிப்பிட்டது போல அது ஒரு கரும்புள்ளி தாங்க. ஒரு நல்ல முறையில் முதிர்ச்சியான அரசியல் முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி அந்த கரூர் டிராஜடிக்கு அப்புறம் 40 நாட்கள் நிலை குலைந்து போய் தடுமாறி இருந்த அந்த கட்சி மீண்டும் எழுந்து நிற்குதுன்ற அந்த ஒரு பிக்சர் உருவாகும் போது அதில் ஒரு கரும்புள்ளியாக ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு வந்தது. அதுக்கு காரணம் அவர் ரொம்ப எளிதில் உணர்ச்சி வசப்படுறாருன்னு நினைக்கிறேன். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அது விஜய் கட்டுப்படுத்தணும்ல, படுத்துறாரா? விஜய் வந்து கட்டுப்படுத்துறாருன்னா அவர் ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து வெளிப்படையா யாரையும் கரெக்ஷன் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க சொன்னதால அடுத்தது வரேன் நான். அந்த ஆதவ அர்ஜுனா எப்படி கரெக்ட் ஆல்ரெடி பண்ணாங்கன்னு. 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது, கரூர் சம்பவம். இவர் 29ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டார். ஸ்ரீலங்கா மாதிரி, நேபாள் மாதிரி மக்கள் புரட்சி வெடிக்கும், தமிழ்நாடு அரசே அராஜகம் பண்ணாத, ஆச்சா போச்சான்னு. அவர் என்ன நினைச்சாரோ ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி இந்த ஸ்ரீலங்கா நேபாளெலாம் தூக்கிட்டாரு. அரை மணி நேரம் கழிச்சு அந்த ட்வீட்டையே அவரே டிலீட் பண்ணிட்டார். புரிஞ்சதுங்களா? இதெல்லாம் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் அபிஷேக் சிங்வி இருக்கார்ல, காங்கிரஸ் எம்பி, சீனியர் லாயர், அவர் அந்த இதை குவாஷ் பண்ணோம் எஃப்ஐஆர்ன்றதுக்காக சைபர் கிரைம் போட்டிருக்காங்க இல்லையா, அதை வாதத்தில் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. இல்லைங்க, அவர் வந்து உணர்ச்சி பட்டாரு, 15 நிமிஷத்தில் மாற்றிட்டாரு, எடிட் பண்ணிட்டாரு, அரை மணி நேரத்தில் அதை வந்து அவர் டிலீட்டே பண்ணிட்டாரு. அவர் நோக்கம் வந்து இங்கே ஏதோ மக்களை திரட்டி கிளர்ச்சி பண்ணுறதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். அது கேஸு கோர்ட்டில் இருக்குது. ஸோ இது ஒரு உதாரணம். ஆனால் நான் என்ன உங்களுக்கு இதை சொல்ல வரேன்னா, 15 நிமிஷத்தில் அவர் எடிட் பண்ணது காரணம் என்ன? அரை மணி நேரத்தில் அவர் அதை டிலீட் பண்ணுறது காரணம் என்ன? விஜயுடைய தலையீடு, விஜயுடைய திட்டல், கண்டிப்பு, ஒழுங்கு மரியாதை, அதெல்லாம் என்னையா போட்டுட்ருக்க, அவன் பிரச்சனையில் இருக்கான், எரியிற இது நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு. ஐ டோன்ட் திங்க் எனி அதர் பர்சன் ஹாவ் த கட்ஸ் டு கரெக்ட் ஆதவ அர்ஜுனா இன் டிவிக்கு. ஸோ விஜய் ஹாஸ் இன்டர்வென்ட் இன் இஸ் ஓன் வே. இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து மேடையில் போய் அவர் சட்டையை பிடிச்சி இழுத்து உகாரியான்னு சொன்னால் என்ன சொல்லுங்க தெரியுமா? என்னங்க தலைமை பண்பே இல்லைங்க.
பொது வெளியில் போய் அவர் பேசிகிட்டு இருக்கார் மைக்கில். அவர் 1000 தப்பாக பேசிட்டாங்க, தனியாக கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணுங்க நீங்களும் சொல்லுவீங்க. ஸோ விஜய் வந்துங்க கண்டிச்சிருப்பார் இந்த பேச்சுக்கு அப்புறம். இப்போ எந்த அளவு நான் வந்து சந்தேகப்படல ஆதவ் அர்ஜுனாவை. ஆனால் தேவையில்லாமல் பாவ மன்னிப்பு 10 வருஷம் நான் வேலை செஞ்சேன் திமுகவுக்கு, அவர் பாவம் மன்னிப்பாங்களாம், விஜயை வேற பாவம் மன்னிப்பாங்கிற மாதிரி பண்ணிட்டார். கருப்பு சவுப்பு சைக்கிளில் வந்தார், திமுக ஆதரவு தெரிவித்தார்னு. இதே விஜய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சார். அப்போ அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுலேயும் மெம்பராக இல்லை, பாலிட்டிக்ஸே அவர் இல்லை. அண்ணன் சூழ்நிலையில் எந்த அரசு நல்லா அந்த பாயிண்ட்டை அவர் சொன்னது தாவேகாவுக்கு டிராபேக் ஆயிடுச்சோன்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ கூட ஒரு மக்கள் மன்றத்தில் லயோலா மணி அவர்கள் பேசுகிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டான கவுண்டர் பாயிண்டா இந்த ஆதவ் அர்ஜுனா சொன்ன பாயிண்ட் பயன்படுது. அதாவது ஆதவ் அர்ஜுனா என்ன நோக்கத்துல பேசுறாருன்னு ஒரு பெரிய ஆதவ் அர்ஜுனா வந்து டிஎம்கே உடைய ஸ்லீப்பர் செல் இன் டிவிக்கு என்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நான் அதை நம்பல. அதாவது இதெல்லாம் திமுக கிளப்பி விடலாம், விஜய் அவனை சந்தேகப்பட்டு பிரச்சனை ஆகட்டும் அங்க உள்ளுக்குள்ளன்ட்டு. அதனால ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு ஒரு கரும்புள்ளி தாங்க. அதர்வைஸ் தட் அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து என்னை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மாவட்ட செயலாளர்கள் வரையில் பேச விட்டதும், விஜய் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரிலவெண்ட் 2 பேராவை எடுத்து அதை ஒரு நல்ல முறையில் விளக்குனார் பாருங்க. தமிழ்நாடு அரசு எப்படி கொட்டு வாங்குச்சு, தமிழ்நாடு என்கேஜ் பண்ண சீனியர் மோஸ்ட் லாயர்ஸ் வாயடைச்சு போய் நின்னாங்க. அதாவது அவங்களால டிஃபெண்ட் பண்ணவே முடியல அப்படின்ற விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக பேசினார். இது வந்து அவருடைய இமேஜ் மெச்சூரிட்டியை ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் உயர்த்தி இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா மேலே ஸ்பாட்லைட் திரும்பி இருக்குது நெகட்டிவுக்காக. ஆனால் டாக்டர் அருண்ராஜ் பேசினார், ஆமாம், ரொம்ப பேலன்ஸ்டாக. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், வியப்படைந்தேன். எப்படி ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் இவ்வளோ ஒரு தேர்ந்த அரசியல்வாதி மாதிரி மெஷர்டாக லாங்குவேஜும் நல்லா யூஸ் பண்ணுறாரு. இப்போ இவர் வந்து இப்போ நக்கீரன் கோபால் பேசுறது தப்பு, அதை நம்ம ஒத்துக்கலை. அவன் இவன் ஒருமையில் பேசுறது, கையை வெட்டணும் காலை வெட்டணும், அதெல்லாம் வந்து நீ கூலிப்படை ஆளாப்போ, ஒரு பத்திரிகையாளர்ன்ட்டு இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் அந்த ஆளுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா தரட்டிக்கெட் லெவலில் தீப்போரி ஆறுமுகம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசக்கூடாதுல்ல. ஈஸ் இன் ஏ ரெஸ்பெக்டபிள் பொசிஷன். ஸோ நிச்சயமாக ட்ரெஸ்ஸிங் டவுன் நடந்திருக்கும். தாவேகாவோட அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு சில செய்திகள் வெளியாகுது. ஒரு வார் ரூம் வந்து விஜய் அவர்களினுடைய மேற்பார்வையிலேயே நடக்க தொடங்கி அது ஒரு நடக்க போகுது, செயல்பட போகுது. ஒரு 80 பேர் கொண்ட ஒரு வார் ரூம் அப்படின்லாம் ஒரு சில செய்திகள் வருது. இந்த நியூஸையும் மையப்படுத்தி இதன் அடிப்படையிலும் சரி, இன்னும் அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் அடிப்படையிலும் தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கலாம், குறிப்பாக இந்த கரூர் இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம்? கரூர் இன்சிடெண்ட் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கு வந்து அஞ்சலி செலுத்தி 40 நாள் அவங்க அமைதியாக இருந்தாங்க. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்துட்டா நம்ம இருப்போம், அந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்க. அதனால் அதுக்கு திரும்ப பேச வேண்டியதில்லை. சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது இந்த வார் ரூம் செய்திகள் வந்து இல்லை, வார் ரூம் வந்துங்க இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு இது இருக்குன்றாங்க வார் ரூம். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறது புதுசாக இப்போ ஏதோ பண்ணியிருக்காங்கன்றீங்க. பட்டு கையின் மேலே வேலை நிறைய இருக்குங்க. தாவேகாவுக்கு வந்து மே மாதம் தேர்தல் வரப்போகுது. குறைஞ்சபட்சம் அவங்க அந்த அலையன்ஸு அந்த மேட்டரெல்லாம் வந்து ஜனவரியாவது முடிச்சாகணும், சின்னத்தை தீர்மானிச்சாகணும். அதை கொண்டு போய் அஃப்கோர்ஸ் இன்றைய நவீன டிஜிட்டல் உலகத்தில் ஒரு நிமிஷத்தில் அதை கொண்டு போயிடுவாங்க. வர்ச்சுவல் வாரியார் இருக்காங்க, ஒரே செகண்டில் வந்து தாவேகாவின் சின்னத்தை பட்டி தொட்டி எங்கும் பரப்பிடுவாங்க. அது வேற விஷயம். ஒரு பொது சின்னம் வேணும்னு கூட இப்போ அதான் அதெல்லாம் தீர்மானம் ஆகணும். ரெண்டாவதுங்க, எத்தனை தொகுதிகளில் அவங்க நிற்கிறதா உத்தேசம் பண்ணியிருக்காங்களோ, கூட்டணி வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டு, அப்போ அந்த தொகுதிகளுக்கெல்லாம் வந்து ஆளை தேடணும் இல்லைங்களா, ஸ்க்ரீன் பண்ணணும் இல்லையா. மேபி அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வார் ரூம் பயன்படுமா, ஜென்ரல் கேம்பெயின் பதிலடி, அதுக்கு பாலிட்டிக்ஸுக்கு அந்த அந்த நம்ம வாய்ஸ் ஆஃப் காமன் யூஸ் பண்ணிவிட்டு, இது எலெக்ஷன் சம்மந்தமானது. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்சார்ஜ் வந்து தனியாக போட்டிருக்காங்க, தேர்தல் மேலாண்மை ஆதவ் அர்ஜுனா. ஸோ அது தனியாக வார் ரூம் வந்து
ஸ்க்ரீனிங் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு 180 தொகுதி 200 தொகுதியில் போட்டி போட போகிறோம்னு வச்சிங்களேன். காங்கிரஸ் வந்தால் அது வேறு, 50 சீட்டு கண்டிப்பாக காங்கிரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே 25 இருந்திருக்காங்க. டபுளாக கொடுத்தா, ஆட்சியில் பங்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன கசக்குதா? ஸோ அந்த மாதிரி கட்சிகள் வரும்போது அதுக்கு கொடுக்குற சீட்லாம். பட் ஆனால் டு கோ வித் 234ங்க அவங்க ஒரு ஆளை தேடணும்ல, அந்த ஆளை பிரபலப்படுத்தணும் இல்லையா? இப்போ விஜய் போகும்போது அந்த பகுதியிலலாம் அந்த ஆளை கூட வச்சுக்கணும், அறிமுகப்படுத்தணும். இந்த வேலையெல்லாம் பாக்கி இருக்குது. அதனால் அவங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மகாபலிபுரம் மீட்டிங்க்கு அப்புறம் நான் என்ன பார்க்குறேன்னா 2 விஷயத்தை பார்க்குறேன். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு பாலியல் வன்முறை நடந்தது. ஒரு கல்லூரி மாணவி இரவில் 3 பேரால் கேங் ரேப் பண்ணாங்க. காவல்துறை வந்து அதை வந்து கொஞ்சம் டிலே ஆனால் கூட உடனே அவனை பிடிச்சிட்டாங்க, அந்த 3 பேரை. அது விசாரணை நடந்துட்டுருக்குன்னு வச்சிங்களேன். அதை எதிர்த்து, அந்த பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் மறுநாளே கோயம்புத்தூரில் எல்லா கட்சியும் நடத்துச்சு. நான் எல்லா கட்சியும் பார்த்தேன். அதிமுக காலையில் நடத்துந்து பார்த்தேன். சுமார் ரகம். ஆனால் தாவேகா வித்தவுட் எனி டாப் லீடர்ஷிப் கோயிங் தேர், யாரும் முக்கிய புள்ளிகள் யாரும் போகாமல் அவங்களே ஆர்கனைஸ் பண்ணாங்க பாருங்கள். அந்த மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வசிஃபரஸ் நாய்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ண, தலைவரை என்ன செய்கிறேன் தலைவரை, நாளைக்கு போகலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதை இன்றைக்கி பல மாவட்டங்களில் எடுத்திருக்காங்க. அது ஒன்றாச்சா. அடுத்து இதெல்லாம் ஆஃப்டர் மகாபலிபுரம் பொதுக்குழு. நேற்று நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் ஒரு 1000 பேரை திரட்டி உக்காந்துருக்காங்க. 1000 பேரை திரட்டி ஒரு நாள் உண்ணாவிரதம் உட்காந்தா அந்த பிரச்சனை தீர போகிறதில்ல. பட் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. மாறாக திமுக முதல்வர்லாம் என்ன பண்ணுறாங்க, லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. காதல் கடிதம், லவ் லெட்டர்ஸ். எத்தனை கடிதம் எழுதியிருப்பார் 4 வருஷத்தில் முதல்வர்? இந்த மீனவர்கள் தாக்கப்படுவது குறைந்ததா? அதுக்கு பதிலாக இப்போ சாருக்கு 11ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை சிஏஏ பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மீனவர் பிரச்சனைக்காக பண்ணல? கச்சத்தீவை ஒப்படைச்சது அவங்க அப்பா தான் முதலமைச்சராக இருக்கும்போது, கருணாநிதி தான். அப்போ இலங்கை ஜனாதிபதி வராரு இந்தியாவுக்குன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு, மோடி அவர்கள் அந்த பிரச்சனையை பேசணும்னு சொல்லிட்டு. இப்படி கடிதங்கள் மூலம் சில விஷயம் நடக்கும்னு நினைக்கிறாங்களா, இல்லை சாங்கியத்துக்காக சடங்குத்தனமாக கடிதங்கள் எழுதுறதும் என் கடமையை செஞ்சிட்டம்பா அப்படின்னு இல்லாமல் இப்போ தாவேகா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது வெறும் நாகப்பட்டினம் கடலூரில் இருக்குது. மீனவர்கள் என்பது கடலோரம் பூரா இருக்காங்க. இப்போ அதை மாதிரி இயக்கங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். மேபி தட் மேபி எ டிசிஷன் ஆஃப் தி அந்த மகாபலிபுரம் ரீசெண்ட்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் முடிவாக கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஆதவர்ஜினா பேசுனது அதுதானே லைவ் ஆச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பேசியிருக்காங்க, என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அது ஒரு இன்கேமராவில் தான் நடந்திருக்கும். அதனால் ஐ திங்க் தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் எ சிவியர் ஃபைட்டு. அதனால தான் விஜய் திரும்பவும் ரீஇட்ரேட் பண்ணார் பாருங்கள். 2026 இட் வில் பி எ ஃபைட் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே. திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாருன்னா ஒன்றை உறுதிப்படுத்துகிறாரு, அதிமுக கூட்டணிக்கு டிவிகே போகாது. இந்த வதந்திகள் பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது பாஜகவே அனுப்பிச்சி வைக்குமா, நீங்கள் போய் சேர்ந்துங்க, இதில் சின்ன பசங்க விளையாட்டா. இதுக்கு அமித்ஷா டெல்லியிலேருந்து வந்து நம்பர் 2 மத்திய அரசில் அண்ணாமலையை தூக்கி போட்டு எடப்பாடியை சந்தித்து சமரசம் பண்ணி உங்கள் தலைமையில் தான் நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்லாம் சொல்லி இவ்வளோ பண்ணிட்டு போனது எதுக்காக? விஜய் வந்துட்டார், நீங்கள் போய் சேர்ந்துங்க, நாங்கள் இருந்தால் அவர் வரமாட்டார். இதில் சின்ன பசங்க விளையாட்டாங்க. இப்படியெல்லாம் கொளுத்தி போட்டுட்ருக்காங்க மீடியாவில். பாஜகவே தினமலர் எழுதுகிறாங்க பாருங்கள். பல நேரங்களில் அவங்க எழுதுறதெல்லாம் சிரிப்பு தான் வருது. டிபிஎஸ் அவர்கள் விஜய் எப்படி உள்ளே கூப்பிடுற மாதிரியும், அமித்ஷா அந்த பக்கம் வெளியே போயிட்டு வாங்க அந்த சைடு வாயில் எப்படிங்க மாதிரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். நம்ம சொல்கிற கையசைவுக்கு செயல்படுற ஒருத்தர் அங்கே ஆட்சியில் இருந்தாலும் போதுமானதுன்னு ஒரு வேளை நினச்சிருந்தா, அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டினுடைய சூழல் களம் ஒருவேளை இப்படி தான் இருக்குது, அப்போ இது நடந்தால் தான் வெற்றி சாத்தியப்படும்னா
அது எடப்பாடி முதல்வரானா ஓகேங்க, விஜய் முதல்வரானா அது எப்படி? இல்ல விஜய் வந்துங்க பிஜேபி இல்லைன்னா எதிர்ப்புல தீவிரமா இருக்காரு, தெளிவா இருக்காரு. இல்ல சார், பிஜேபி இல்லைன்னா அதிமுக கூட மட்டுமான கூட்டணினா சில காம்ப்ரமைசஸை விஜய் பண்ணிக்குவார்ல. எப்படி பண்ணிக்குவாரு? துணை முதல்வர்னா ஓகேன்ற இல்ல இல்ல, நான் கேட்குறேன் எப்படி ஓகேன்னுவாரு? இப்போ எடப்பாடியோட அவர் சேர்ந்தாருன்னா கற்பனையில் நான் சொல்கிறேன், நடக்க போகிறது இல்லை, கற்பனையில் அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா ஒரு 45% ஓட்டு ஷூருங்க, ஷூர் வின். இட் இஸ் எ டெட்லி காம்பினேஷன். கண்டிப்பாக ஸ்வீப்புன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. 200 தொகுதிகளில் ஜெயிச்சிருவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது நடக்குமா? ஏன்னா இப்போ எடப்பாடியோட தாவேகா சேர்ந்தா எடப்பாடியுடைய பாவங்கள், பாவ மூட்டைகள், ஊழல் புராணங்கள், நிர்வாக சீர்கேடுகள் எல்லாத்துக்கும் விஜயும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. விஜய்க்கு இருக்கிற இன்னைக்கு பலமே என்னன்னா கிளீன் ஸ்லேட்டாக இருக்காரு, அவர் மேலே யாரும் எந்த புகாரும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அது கம்ப்ளீட்டாக போயிடுமே. அதை இழக்க விஜய் தயாராக இருப்பாரா ஒரு டெப்டி சிஎம்காக? மாறாக விஜய்க்கு என்ன அவசரம் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சொல்கிறாங்க விஜயகாந்த் கூட நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தான் சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தார், பேசுகிறாங்க. பட் விஜய்க்கு இன்றைக்கி என்ன அவசியம், அவசரம்? உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகி உடனே ஏதாவது பங்கு போட போகிறாரா? அவர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக வந்திருக்காரு. அப்படின்போது அதிமுகவோட சேர்ந்தா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அந்த கட்சியும் ஊழல் கட்சி தான், புரியுதுங்களா? நாளைக்கு இவங்க சேர்ந்த பிறகு ஜெயிச்சுட்டு எடப்பாடி பிஜேபி கிட்ட திரும்பி போயிடுவாருன்றது தெரியாதா விஜய்க்கு? அது அதை விட அவமானம் இல்லை? இவரை ஜெயிக்க வச்சு விஜய் இவர் திரும்பி போயிட்டார், ரைட், அவனை விட்டு வா, திருப்பி வா, ஆட்சியில் நம்ம பங்குன்னா இது என்னங்க சின்ன பசங்க விளையாட்டாங்க, பாலிடிக்ஸுங்க. அதனால் விஜய் நிதானமானவர், ரொம்ப தீர்க்கமாக ஒரு முறைக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு திருக்குறளுக்கு ஏற்ப அவர் ரொம்ப தெளிவாக 1000 வாட்டி யோசித்து தான் ஒரு மூவையும் வைக்கிறாரு. பேசுறதே பாருங்க 13 நிமிஷம் 14 நிமிஷம். அதிமுகவுடனான கூட்டணிக்கான அந்த வாயில் கதவுகள் அப்படிங்கிறது இப்போ விஜய் அவர்களாலேயே அடைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் த ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே தான் 26ல சொன்னதும், ஆதவ அர்ஜுனா பேச்சில் ஏற்கனவே இருந்த எதிர்கட்சியெலாம் நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க கூட்டணி கூப்பிட்டுன்னு சொன்னதும். ஏன்னா இன்னைக்கே ஏடிஎம்கே ஓட் ஸ்ட்ரென்த்தை விட தாவேக்கா பீட் பண்ணி மேலே போயிடுச்சுங்க. இவங்களுக்கு 20-22% இருக்குதுன்னு சொன்னால் சார் அது எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் முடிவு பண்ண முடியாதுல்ல. அது பார்ட்டி தானே டிவிகே, நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. அவங்கவுங்க அக்யூரேட்டான ஏஜென்சிஸை வச்சு சயின்டிஃபிக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் சர்வே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. எந்த ஜாதி எந்த சமூகம் யாருக்கு பக்கம் போகுது, எந்த வயசு உள்ளவங்க யாருக்கா, ரொம்ப சயின்டிஃபிக்காக வந்தாச்சுங்க. இல்லை நிறைய ஒப்பீனியன் போலிங்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டில் தோற்று போனதும் இருக்குது, அப்படியாப்பட்ட வரலாறுகளும் இருக்குது. நான் ஒப்பீனியன் போல சொல்ல, சர்வே, சாரி சர்வே தான் சொல்கிறேன் நான். ஒப்பீனியன் போல்லாம் இல்லை சர்வே தான். சர்வேக்கில் நல்ல ரெப்யூட்டட், அதாவது பணம் கொடுத்து நீ இப்படி கதை வசனம் எழுதணும்னு சொல்கிற சர்வே எல்லாம் தோற்று தான் போவோம். இப்போ நான் கேட்குறேன், அந்த ரொம்ப ரிப்யூட்டட் இந்தியா டுடேல ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு, அது என்ன கம்பெனி, அது பேர், அந்த கம்பெனி 400 தாண்டும், சி ஓட்டர் 400 தாண்டும்னாங்க. கடைசியில் தனி பெரும்பான்மை இல்லை, 272 வரல. அதுக்கு அவர் அழுதார், அடுத்த நாள் எலெக்ஷன் கவுண்டிங் போது கண்ணீர்லாம் விட்டார். நீங்கள் யதார்த்தத்தை சொல்லாமல் இவங்களை குஷிப்படுத்தணும்னு பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படி உண்மையாக இருக்கும், அது எப்படி கரெக்டாக வரும்? இப்போ ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானங்க. அதுக்காக கிளி ஜோசியம், எலி ஜோசியம், காக்கா ஜோசியம்லாம், காடேடு, இதெல்லாம் ஜோசியமா? பிளானட்ஸுடைய பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்து இன்றைக்கும் அக்யூரேட்டாக சொல்கிற ஆள் இருக்கான். ஆனால் அதில் 100ல் ஒருத்தன் தான் அப்படி தெரிஞ்சவனாக இருப்பான். 99 பேர் டுபாகூர் தான். உங்களுக்கு இன்னொரு 6 மாதத்தில் நல்ல டைம் வருதுன்னெலாம் சும்மா புருடா விட்டு போவான். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா ஜனங்க, ஜோசியக்காரெல்லாம் பொய்யா அப்படின்னா, அவங்க நல்ல ஜோசியனை போய் பார்க்கல. ஒரு அந்த மாதிரி தன்னுடைய சர்வே இன்னைக்கே சொல்லுதுங்க. 2வது எடுத்து ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்க, நம்ம சாணக்கியா எடிட்டர் இருக்கார் இல்லையா,
பாண்டே அவர் எடுத்ததுலேயே அவர் என்ன தண்ணியில் விளக்கம் கொடுத்தாரு. நான் கூட 8% வரும் தான் எதிர்பார்த்தேன், பட் 20% தாண்டிடுச்சு. பல தொகுதிகள் அவர் சொன்னதை நான் 20 கூட விட்டேன். நாங்கள் எடுத்த பல தொகுதிகளில் 2வது இடத்துல தாவேகா தான் வருது, அதிமுக 3வது இடத்துக்கு போகுதுன்னு சொல்கிறார். இதுதான் கள நிலவரம். இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்குது. எ டே இஸ் டூ லாங் இன் த பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரசியலில் ஒரு நாள் கதையை மாற்றிடும். அதனால் வந்துங்க விஜய் இஸ் இன் அப் ஸ்விங். என்னுடைய கணக்கில் அவருக்கு ஆதரவு பெருகிட்டே இருக்கு. கரூர் வந்து இல்ல, கரூர் வந்து பெரிய கண்டங்க. அதை அவர் ஹேண்டில் பண்ண, அந்த கட்சி ஹேண்டில் பண்ண விதத்துல திமுக மிஸ் ஹேண்டில் பண்ணதுல அந்த கண்டத்திலிருந்து தாவேகா தப்பிச்சிடுச்சு. ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய ஃபாலா இருக்கும். அந்த பரமபதத்துல பாம்பு கழுத்துல விழுந்தா கீழே வந்துருவாங்கல்ல, ஏணி ஏறி நல்லா மேலே போயிட்டே இருப்பாங்க, அவங்க பாம்பை தொட்டு. அது மாதிரி கரூர் இன்சிடென்ட்ல ரொம்ப சப்டிலா ஹேண்டில் பண்ணி கரெக்டா தங்களுடைய பெயரோ தங்களுடைய செல்வாக்கோ இம்மியும் குறையாத அளவுக்கு தாவேகா பார்த்துக்கிச்சு. திமுக வந்து ராங் ஹேண்ட்லிங், மிஸ் ஹேண்ட்லிங் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்க ஃப்ளாப் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் விஜய் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆள். அவர் இந்த சர்வே எல்லாம் யாராவது போய் சொன்னால் தூக்கி போட்டுருவார். அவருக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லுவது கேட்குறார். 2வது, இப்போ நான் சொல்கிறேன், அவர் வந்து ஆட்சியை பிடிக்கல சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. எதிர்கட்சி தலைவராக வராரு, ஒரு 70 எம்எல்ஏ வராங்க. என்ன கெட்டு போச்சு அவருக்கு? அவருக்கு என்னங்க கெட்டு போச்சு? இப்போ துரைமுருகனுக்கோ சேகர் பாபுக்கோ பொன்முடிக்கோ உதயநிதிக்கோ பதவி கிடைக்காம போச்சுன்னு முடிஞ்சாங்க, அவங்க லைஃப் டூம்டு. இவர் ஒன்றும் பதவியில் இருந்துட்டு பதவி பறி போல 0 எம்எல்ஏல இருக்காரு. 70 எம்எல்ஏன்றது எவ்வளோ விஷயம்? நீங்க அத கம்பேர் கரெக்ட் தான் நீங்க சொல்ற பாயிண்ட். நீங்க சொல்ற பாயிண்ட் தான். அப்படி எதிர்க்கட்சியா வருதுனால ஒரு நிமிஷம் ஆப்போசிட்ல யார் சார் ஆட்சிக்கு வர போறான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது திமுகவுக்கு ஃபேவரா போய் முடியும். விஜய் தனிச்சு நின்னா இல்ல நான் என்ன சொல்றேன், தன் தலைமையில் கூட்டணி வச்சாலும் ஒரு விஷயம் இருக்குல்ல பாருங்க. அதை யார் சிந்திக்கணும்னா அதிமுக சிந்திக்கணும். அதிமுக சிந்திக்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு ஏஜி ஆன் இஸ் சைடு, அவருக்கு 51, அடுத்தது 56, 70 எம்எல்ஏ வச்சுட்டு கட்சியை பிரமாதமாக ஒரு மெச்சூர்டாக நடத்திட்டா போனார்னு வச்சுங்க, அடித்து காலி பண்ணுவார் அடுத்த எலெக்ஷனில். அவருக்கு ஒன்றும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அதிமுக நிலைமை யோசிச்சு பாருங்கள். எடப்பாடிக்கு இழப்பதற்கு எல்லாமே இருக்குது. எதிர்கட்சி துணை தலைவர் பதவி இருக்குது, அதே போல் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி இருக்குது. இப்படி எல்லாமே இழப்பதற்கு இருக்குது. இப்போ ஒரு வேலை வாதத்துக்காக தனித்தனியாக நிற்கிறாங்க. ஒரு விஜயை கூப்பிடுறாரு, கொடி அசைகிறது எல்லாம் சொல்கிறாங்க, வரமாட்டேன்றாரு. விஜய் தனியாக நிற்கிறாரு. அவருக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை. புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு இழப்பதற்கு 2 பேருக்குமே வாழ்வா சாவா. திமுக அதிமுக அதிகாரத்துக்கான போட்டி. அப்போ அவங்க வந்து ஒரு வேளை திமுக ஜெயிச்சிருது, ஸ்கிரேப் துரு ஆயிடுதுன்னு வச்சிங்களா, ஒரு குறைந்த மெஜாரிட்டியில் குறைந்த இதில் ஸ்லெண்டர் மார்ஜினில் ஜெயிச்சு வராங்கன்னு வச்சிங்களா, ஜஸ்ட் 118 119 வந்து நிற்கிது. இது ஒரு 60-70 சீட்டு வருது, 80 சீட்டு வருது தாவேகா. அதிமுக ஒரு 30-40 சீட்டு வருதுன்னு வச்சிங்களா. இப்போ என்ன நிலைமையாகும்? இவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க திமுக. ஆனால் அதிமுக நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிமுகவில் 100 செங்கோட்டையன்கள் உருவாவாங்க. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆயிடுவார். கட்சியில் அவருடைய ஆளுமை, அவர் தலைமைக்கே கொஸ்டினிங் வந்துருங்க. அதிமுக இறங்கி வரணுங்கிறீங்களா? நான் இறங்கி வரணும், ஏறி வரணும், விஜயோட ஆதரவு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு எடப்பாடிக்கு என்ன ஃபோக்கஸ் ஆகணும்? அவர் எடப்பாடிக்கு முக்கியம் அவர் மறுபடியும் முதலமைச்சர் ஆவது முக்கியமா, இல்லை திமுக ஆட்சியை அகற்ற வேண்டியது என்பது முக்கியமா? இன்னொரு 5 வருஷம் ஆட்சி திமுகவுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது மெயின் டார்கெட்டா, இல்லை இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சர் ஆகுறதுன்றது அதிமுகவுக்கு எது? சொல் மனமே சொல். எது வந்து ஃபோக்கஸ்? விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய்க்கு வந்து எது வந்தாலும் சந்தோஷம், எது நிகழ்ந்தாலும் சந்தோஷம். அதைத்தான் சார் ஸ்பாயிலர்னு சொல்றாங்க விஜய் அவர்கள். நீங்க என்ன வேணா ஸ்பாயிலரா, எது ஸ்பாயிலர்ன்றீங்க?
இப்போ எடப்பாடி முதல்வர் ஆவறத கெடுக்கிறது ஸ்பாயிலரா? எஸ், ஆமா. திமுகவுக்கு அதிமுக என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்கு? இது ஒரு 30 வருஷம் ஆண்டுச்சு, அவங்க ஒரு 28 வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி சுதந்திரத்துக்கு அப்புறம் இதை சுதந்திரம் 1967க்கு அப்புறம் தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. என்ன தமிழ்நாட்டில் ஆணவ கொலை குறைஞ்சிடுச்சா? தலித் மீதான தாக்குதல் குறைஞ்சிடுச்சா? பெண்கள் மீதான குற்றங்கள் குறைஞ்சிடுச்சா? ஆணவ கொலைகள் குறையலன்றது இப்போ ஒத்துக்கிட்டு தானே இத்தனை வருஷமா சிறப்பு சட்டம் திருமாவளவன் கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ இருக்கிற சட்டங்களே போதும்னு சொன்ன முதல்வர் இப்போ இந்த பாட்ஷா நீதிபரசர் தலைமையில் ஆணவ கொலைகளுக்கு குற்றங்களுக்கு தனி சட்டம் அதை ஆய்வதற்கு எல்லாத்துக்கும் புது பென்ஷன் திட்டம் கொண்டு வருவோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆட்சியில் 4.25 ஆனவனும் அதுக்கு ஒரு ஆய்வு குழு என்னத்தை ஆய்வு பண்ண போகிறாங்க? இதெல்லாம் டைம் கெய்னிங் மாதிரி தாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாழ்வாசாவாக இருக்குது, திமுகவுக்கு தான் வாழ்வாசாவாக இருக்குது. ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள், இது ஆள போகிற கட்சி, இதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஜெயிக்க முடியாமல் போச்சே, மந்திரி ஆக முடியாத போச்சேன்னு யாரும் ஒன்றும் கதற போகிறதில்ல. ஆனால் இந்த சைடில் கதறுவாங்க. கோவையில் வேலுமணி ஒரு பக்கம் ரிபல்லியன் ஆயிடுவார். புரியுதுங்களா? அப்போ அதிமுக இஸ் அண்டர் பிரஷர். அதுதான் ஃபோக்கஸ் எதுன்னு முடிவு பண்ணோம். எனி காஸ்ட் டிஎம்கே should be overthrown. ஆட்சியிலிருந்து டிஎம்கே அகற்றணும்னா அதுக்கான கசப்பு மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். இல்ல, அதுதான் சார் நான் கேட்க வரேன். அப்போ அதிமுகவுக்கு தான் விஜயனுடைய தேவை இருக்கு. கண்டிப்பா. அப்போ விஜயனுடைய வைக்கிற கோரிக்கைகளுக்கு அதிமுக தான் இறங்கி வரணும். விஜய் என்ன கோரிக்கை வைக்கிறாரு? என் தலைமையில ஆட்சி வரணும்ன்றாரு. ஏன் அவர் மற்றவங்க தலையில ஆட்சியை கொடுக்கலன்னா அவருக்கு கனவுகள் இருக்கு, அவருக்கு சில திட்டங்கள் இருக்கு. இப்பதான் சொன்னீங்க இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னீங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லைங்க, ஆனா அடைவதற்கு நிறைய விஷயம் நிறைவேற்றணும் தானே. 500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பளத்தை வருவாயை விட்டு வராரு. எதுக்கு வராரு? சும்மாவா? ஒரு எம்எல்ஏவாய் உட்கார்றதுக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருக்குன்னு சில திட்டம் வச்சிருக்காருங்க. இஸ் ஹேவிங் எ ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை செயல்படுத்தினா அது அவரே முதல்வர் ஆவாரா, அவங்க கட்சியில் ஒருத்தர் ஆக்குவாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தாவேகா ஆட்சி அமைத்தால் தான் முதல்வர் பொறுப்பு தாவேகா கையில் இருந்தால் தான் அவங்க நினைச்ச மாதிரி செய்ய முடியும். இப்போ உதயநிதியால் எல்லாத்தையும் செய்ய முடியுதா? என் பக்கத்தில் பவன் கல்யாண் இருக்கார், சந்திரபாபு நாயுடு முதல்வர், பவன் கல்யாண் துணை முதல்வர். அதை தான் இப்போ இங்கே சொல்கிறாங்க அதிமுகவில் அவர் மாதிரி இவர் வாங்கிக்கின்னு வரலான்னு. பவன் கல்யாணை போய் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரு? அவர் குறை சொல்லிட்டு இருக்காரு, ஆட்சி சரியில்லை, உங்களால் முடியலன்னா அந்த மினிஸ்ட்ரி என் கையில் கொடுங்கன்னு ஓப்பனாக ரிபல் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நடக்கும். அதனால் முதல்வர் பொறுப்பு தன் கையில் இருக்கணும். அதுக்கு பதவி ஆசை இல்லை. அப்போ தான் உங்களால் நீங்கள் நினைத்தபடி செய்ய முடியும். நல்ல தனிச்சு நின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை சார். பரவாயில்ல, அடுத்த வாய்ப்பு உங்க கூட சேர்ந்தா முதலுக்கே மோசம் ஆயிடுமா? உங்களை முதல்வராக ஆக்கணும்னா எடப்பாடியுடைய நெகட்டிவ் பூரா இவருக்கு வந்துடும்ல. இப்போ நல்ல ரத்தத்தை ஏற்றினா நோயாளி பொழைச்சிக்குவான், கெட்ட ரத்தம் கிருமி சேர்ந்த ரத்தத்தை நீங்கள் பிளட்டுன்னு ஏற்றி விட்டீங்கன்னா நல்லா இருக்கிற நோயாளி பொழைக்க மாட்டானே. அதனால் இதில் என்னை பொறுத்தவரையில் முடிவெடுக்க வேண்டியவர் அதிமுக தலைமை தான். அவங்களுக்கு எது டாப், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று தான் இருக்க முடியும். 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இந்த 2026 தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்கள பொறுத்தவரையில், எனக்கு இல்லை, அவங்கள பொறுத்தவரையில் திமுக அரசியலேருந்து அகற்றப்பட வேண்டும். ஆனால் அவங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் தி அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 71க்கு அப்புறம் நோ ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸ். அது 15 கட்சி கூட்டணியாக இருந்தாலும் சரி, கலர் டிவி கொடுத்தாலும் சரி, கலைஞர் மாதிரி ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டாக இருந்தால், இப்போ நடக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நான் சொல்ல விரும்பல, அதிகாரிகள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கொட்டு வாங்கியிருக்காங்க, டிஜிபி நியமனத்தில் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாரிகள் ஆட்சி. கலைஞர் அப்படி கிடையாது, அவர் சொல்கிறத அதிகாரிகள் நடத்துவான், வழி நடத்தணும். இன்றைக்கி முதல்வர் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது எதுவாக இருந்தாலும் புரியுதுங்களா? அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு விதிகளை மீறி ஒப்படைச்சதாக இருந்தாலும் எத்தனை கொட்டுங்க வாங்குவாங்க?
மணசநல்லூரில் அந்த கதிரவன் எம்எல்ஏவுடைய ஹாஸ்பிட்டலில் உரிமத்தை ரத்து பண்ணாங்க, சிறுநீரக மாற்று. இப்போ எங்களுக்கு சரியாக வந்து விளக்கம் சொல்ல வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்? ஒருவேளை இவங்களே இப்படி வந்து லூஸாக விட்டாங்களா? நான் கேப் விடுறேன், நீ அடிச்சிக்கன்ட்டு, திமுக காரங்க ஹாஸ்பிட்டல்ன்றதால. அதானே எடப்பாடி கேட்குறாரு.